இடம் தான் வேணும்ங்கிறாங்க. பிள்ளைகளுக்கு எந்த ஆதரவும் இல்லை. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க காப்பாற்றி கொடுங்க. எங்களுக்கு வாழ்வார வந்து அதை வச்சுதான் பழப்பு. எங்களுக்குன்னு ஒரு சென்ட் கிடையாது. 1,50,000 லட்சம் ரூபாய் கடன் தொகைக்கு பதிலாக 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 ஏக்கர் நிலம் மற்றும் வீட்டை அபகரித்த கந்துவட்டி நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கழுகுமலையைச் சேர்ந்த முதிய தம்பதி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தனர். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரரின் பெற்றோரான மணி பிச்சம்மாள் தம்பதி தாங்கள் வட்டிக்கு வாங்கிய பணத்தையும் அதற்குரிய வட்டியையும் கொடுப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவுப்படி சொத்துக்களை மீட்டு தர கோரியும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் பிச்சம்மா. எனக்கு கழுகுமலை தொழிலுக்காக 1,50,000 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கியிருந்தோம். வாங்கினது தொழில் சரியில்லை, அடைச்சாச்சு. என் பையன் மிலிட்ரியில் வேலை பார்க்க போனான். அந்த இடத்துல குண்டு தொண்டையில் ஒரு குண்டு, காலில் வந்து குண்டு விட்டு இறந்து போனான். இறந்து இப்போ அந்த ரூபாயை வச்சு மீட்டுதுன்னா தரமாட்டேன், எனக்கு நீங்கள் காலி பண்ணுங்க, எங்கள் இடம் தான் வேணும்ங்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு எந்த ஆதரவும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு எந்த வழியும் இல்லை. எண்ணி கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் காப்பாற்றி கொடுங்க. அவ்வளோதான். எனக்கு சொந்த ஊர் கழுகுமலை. என் தாய் பேர் பிச்சம்மாள், அம்மா அப்பா பேர் மணி, அண்ணன் பேர் செய்யப்பன். நாங்கள் தீப்பிடி தொழில் நடத்தி இருந்தோம் கடந்த காலத்தில். அப்போது அந்த காலகட்டத்தில் தீப்பிடி விருத்தி பண்ணவும் தொழில் விருத்தி பண்ணவுக்காக கோல்பட்டியில் உள்ள ராமகிருஷ்ணன் 1 லட்சம் கடை வாங்கினோம். 4 பைசா வட்டி கந்து வட்டிக்கு. அதை 1 வருஷம் கட்டியிருந்தோம். தொழில் நஷ்டப்பட காரணமாக தொழில் முடக்கப்பட்டது. தொழில் முடங்கிறதுனால வட்டி இறங்களை கட்ட முடியல. கம்பெனி பூட்டிட்டோம். அவன் அப்பவுமே எங்கள்கிட்ட அடமான எழுதி வாங்கிட்டு அந்த 2 சொத்தையும் மீட்டு எழுதிட்டாங்க. அப்புறம் என் தம்பி அந்த காலகட்டத்தில் என் தம்பி தவறில் மிலிட்ரியில் நாட்டுக்காக தம்பி இறந்து போயிட்டாப்புல வாரில். அந்த 5 லட்சம் கிடச்சி தமிழக அரசு கொடுத்தது. அந்த 5 லட்சம் கொடுத்து வீட்டு திறந்து பணிவோடும் தலைவோடும் அவங்கள்ட்ட காலை வந்து கொஞ்சம் கேட்டோம். தரவே முடியாது. நாங்கள் திருப்பி கேஸ் போட்டிருந்ததில் அவங்களுக்கு 3 மாதம் தண்டனையும் 5,000 அவரம் பண்ணிருந்தாங்க. திருப்பி அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு மேல்முறையில் தேவையில்லை. வாங்கின காசு கொஞ்சம் போன மாதம் வரைக்கும் கெஞ்சி பார்த்துட்டோம். துட்டுலாம் வேணா 2 சொத்து எங்களுக்கு தான் காலி பண்ணுங்க, குறிப்பிட்ட நாளில் வாத்தாப்பளையும் கொண்டு வருவாங்க. நாட்டுக்காக இவருடைய குடும்பத்துக்கு காப்பாற்றுக்கணும். அதாவது மாவட்ட ஆட்சியரும் கண்டிஷன் வந்துட்டாங்க, சாப்பிடவே மாட்டிக்காங்க. அடுத்த படுக்கை வைட்டாங்க. சொத்தை மீட்டி தரணும். வாங்கின கடனுக்கு வட்டியோட பேங்க் வட்டி போட்டு கொடுக்க தயாரா இருக்கும். கண்டிப்பாக ஆமா எப்போ கூட கண்டிப்பாக தயாரா இருக்கும். ஆனா எங்க சொத்து நாட்டுக்காவட்ட குடும்ப சொத்தை தாழ்மையோடும் பணியோடும் கேட்டுக்கிறோம். வண்டி வாங்கி தரணும். வழியில் எங்களுக்குன்னு 1 சென்ட், ஆமா எங்களுக்குன்னு 1 சென்ட் இடங்களும் கிடையாது. அவங்களுக்கு அதான் தொழில், எங்களுக்கு அது கிடையாது. எங்களுக்கு வாழ்வார வந்து அதை வச்சுதான் பழப்பு. எங்களுக்குன்னு 1 சென்ட் கிடையாது. நாங்க 7 பேர், ஒருத்தர் மிலிட்ரி நாட்டுக்காக இருந்துட்டான். 6 பேருக்கும் அதை வச்சுதான் எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்.